வணக்கம் கடகராசி நண்பர்கள். விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சடைகிறார். கடக ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்போ மிதுன ராசியில் அமர்ந்து கடக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம், வண்டி, வீடு, வாகன, சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ வீடு பிராப்தம், வாகன பிராப்தம் நல்ல அமைப்போடு இந்த வருடத்தில் அவர்களுக்கு இருக்கும். புதிதாக வண்டி வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்ல அனுகூலம் கிடைக்கும். புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். புதுசாக மண்மனை வாங்குபவர்கள், வீடு கட்டுபவர்களுக்கும் நல்ல பிராப்தம் உண்டாகும். இந்த வருடத்தில் சுகம் என்பது அவர்களுக்கு சீரும் சிறப்போடும் இருக்கும். அதேபோல் குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 6ஆம் இடம் என்பது குருவுக்கு தன்னுடைய சொந்த இடத்தை பார்வை செய்கிறார். அப்போ 6ஆம் இடம் என்று ருணரோக சத்ருஸ்தானம், எதிரிஸ்தானம். அப்போ ருணரோக சத்ரு எதிரிஸ்தானம், எதிரி விலகுவார்கள், நோய் நொடி விலகும், வேலை ஸ்தானம், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல அனுகூலம் அடையும். 8ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். ஆயுள் ஸ்தானம், நல்ல அனுகூலம், நல்ல அனுகூலம். வண்டி வாகனத்திலே பாதுகாத்து செல்வது நல்லது. கடகராசிக்காரர்கள் அம்மனை வழிபாடு பண்ணுவது நல்லது. அம்மனை வழிபாடு செய்வது நல்லது. மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த வருடம் நல்ல அனுகூலமாக வருடமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி கட்டும். அதேபோல் 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று தாயை நல்ல அரவணைங்கள், தாய்க்கு உணவிடுங்கள், தாய்க்கு பிடித்த ஆகாரங்களை செய்து கொடுங்கள். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், 4ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம். அப்போ 7ஆம் இடம்ன்றது மனைவி ஸ்தானம். மனைவிக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களும் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல அனுகூலம் கிடைக்கும். தாயை நல்ல கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தாய்க்கு உணவிடுங்கள். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், 4ஆம் இடம். அப்போ தாய் நல்லா இருக்க வேண்டும், தாயினுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் 2ஆம் இடம், அதாவது தாய் ஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்தை குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்ல அனுகூலம் பெறும். கடகராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் நீரினால் அபிஷேகம் செய்யுங்கள், திரவியத்தால் அபிஷேகம் செய்யுங்கள். ஏதாவது ஒரு வகையில் வாசனை திரவியத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நல்ல அனுகூலமாக இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் ஏற்றமாக இருக்கும். நன்றி.